வாங்க நீங்கள் நம்மோட சேர்ந்து திருப்பதி எப்படி போகலான்னு சொல்லி பார்க்கலாம். நாங்கள் வந்து கோயம்புத்தூர் டு திருப்பதி சூப்பர் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் தான் புக் பண்ணியிருந்தேன். காலையில் 6:10 எடுக்கிறாங்க. அது காலையில் 6:10 எடுத்து மதியம் 1:25 1:30 அப்படிங்கிற டைமிங்கில் வந்து நம்மளை திருப்பதி கொண்டு போய் ரீச் பண்ணிடுறாங்க. நம்ம திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்து போனோம்னு பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் 300 டிக்கெட் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு டைம் கொடுத்துருப்பாங்க. அப்போ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம போய்க்கலாம். நம்ம அங்கே போய் தான் டிக்கெட் வாங்கி போகணும்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, நாங்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தால் விஷ்ணு இதில் போய் தான் நாங்கள் டோக்கன் வாங்கினோம். நைட் 9 மணிக்கு தான் டோக்கன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் லைன் க்யூவில் நின்று தான் 9 மணிக்கு நாங்கள் டோக்கன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் மேலே போய் ரூம் புக் பண்ணோம். ரூம் டிக்கெட் இருந்தால் தான் ரூம் கொடுப்பேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ரூம் புக் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து மறுநாள் சாயந்தரம் எங்களுக்கு 5 மணிக்கு தான் கொடுத்துருந்தாங்க டைமிங்கு. அந்த டைமிங் கிளம்பி நாங்கள் 4 மணிங்கும் போதே கிளம்பி போய் இப்போ தெரியுது பார்த்தீங்களா, வெங்கடாச்சலபதியோட சிலை. அந்த சிலைக்கு பக்கத்தில் என்ன சொல்கிற ஃப்ரீ பஸ்ஸெல்லாம் வருது நம்ம மலைக்கு போகிறக்கு. அந்த ஃப்ரீ பஸ்ஸில் தான் நாங்கள் போனோம். ஃபஸ்ட்டு நாங்கள் அந்த டிக்கெட்டெல்லாம் வாங்கிட்டு கீழேருந்து மேலே போகிறக்கு பார்த்துட்டிங்கன்னா பஸ்ஸு இருக்குது, ஜீப் மாதிரி எல்லாமே இருக்குது. ஒரு ஆளுக்கு வந்து 100 பஸ்ஸில் 90, நம்ம ஜீப்பில் போனால் 100. நாங்கள் வந்து ஜீப் பிடிச்சி தான் ஒரு 10 பேர் வந்து நாங்கள் போனோம். ஒரு ஆளுக்கு 100 சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் போய் தான் ரூமுக்கு வெடிக்காலையில் தான் டிக்கெட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் சாமி கும்பிட்றக்கு போகிறக்காக இந்த ஃப்ரீ பஸ்ஸில் ஏறி நாங்கள் போய் எஸ்எஸ்டி டோக்கன் தரிசனம் அப்படின்னு சொன்னதுனால அந்த இதில் இறக்கி விட்டாங்க ஸ்டாப்பில். அங்கேருந்து நம்ம சுற்றி போகணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ் கோடெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம போகும்போது திருப்பதியில் இந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும்னு சொல்லிட்டு அங்கே ஃபோட்டோஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஒரு கட் அவுட் மாதிரி. மேக்ஸிமம் வேட்டி கட்டிட்டு போகிறது தான் பெஸ்ட்டுன்னு சொல்லி நிறைய பேர் கட்டிட்டு வந்தாங்க. ஒரு சிலர் மட்டும் தான் ஃபேண்ட்டெல்லாம் போட்டு வந்திருந்தாங்க. இது பார்த்துட்டிங்கன்னா இந்த பஸ் ஸ்டாண்ட்லேயும் நிற்கும், இந்த ரவுண்டானாலையும் நிற்கும். நான் சொன்ன அந்த சிலைக்கிட்டையும் இந்த பஸ் நிற்கும். இதில் நம்ம ஏறி போயிட்டு வரும்போது இது பஸ் ஃப்ரீ தான். நம்ம ரிட்டன் திரும்பி வர்றது அப்படி இருந்தாலும் காசெல்லாம் கொடுக்க வேண்டியதில்லை. டோக்கன் அந்த நம்ம வச்சுருக்க பார்த்தீங்களா, அது இருந்தாலே போதும். நம்மளை ஃப்ரீயாக கூட்டிகிட்டு போய் இறக்கி விட்டுட்டு ரிட்டன் நம்ம எந்த ஸ்டாப்பில் ஏறினாலும் ஃப்ரீயாக கொண்டு வந்து இறக்கி விடுறாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டு 4 மணிக்கு கிளம்பி போயிட்டு 8 மணிக்கு முதல்ல நாங்கள் சாமி தரிசனம் நல்லாவே பண்ணிவிட்டு கீழே வந்துட்டோம். சாமி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு ஆதார் கார்டுக்கு வந்து 1 லட்டுன்னு சொன்னாங்க. மேக்ஸிமம் நம்ம 10 லட்டு வாங்கிக்கலாம். ஒரு ஆதார் கார்டுக்கு நாங்கள் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து 1 லட்டு 50 ரூபான்னு சொல்லி நம்ம வாங்கிட்டு வந்துக்கலாம். நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் நைட் டைமில் போய் வெடிய காலையில் நம்ம அங்கே போய் சேர்ந்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டோக்கன் வாங்குற கவுண்டரில் கூட்டம் இருக்காது. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போனதையுமே டோக்கன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ரூம் புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எந்த டைமிங் கொடுக்குறாங்களோ அந்த டைமுக்கு குளிச்சுட்டு நம்ம ரெடியாகி போனோம்னா சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம். நாங்கள் வந்து பகல் டைமில் போனதுனால வந்து எங்களுக்கு டைம் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா இன்றைக்கி காலையில் போய் நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு இதை சாமி தரிசனம் பண்ணுறதுனால எங்களுக்கு டைம் வந்து அதிகமாக இருந்துச்சு. நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் போகிறீங்கன்னா நைட் டைமில் கிளம்பி போய் காலையில் போய் டோக்கன் வாங்கி இது மாதிரி தொடர்ந்து நம்ம சேனலில் யூஸ்ஃபுல்லான வீடியோ வரும். மறக்காமல் நம்ம சேனல்